எங்களுடைய அறிஞர் சித்திரபை, டிபி ஜாயா, டாக்டர் எம்சிஎம் கலீல், டாக்டர் பதியுதீன் மஹமூத், சர் ராசிக் ஃபரீத் போன்ற எங்களுடைய அட்வொகேட் அப்துல் காதர் போன்ற எங்களுடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் போராடி பெற்று தந்த உரிமை. ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்ற போது துருக்கு தொப்பியுடன் கோட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்னபோதுதான் அட்வொகேட் அப்துல் காதர் மிகப்பெரிய போராட்டத்தை செய்து ஒரு தொப்பி போடுகின்ற உரிமையை கூட அவர் எங்களுக்கு பெற்று தந்தது. 80 ஆண்டுகளாக நாங்கள் அந்த உரிமையை அனுபவித்து வருகிறோம். அந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிலே ஒரு முஸ்லிம் ஒருவர் தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் ஜனாதிபதி அவர்கள் 3 பேரை நியமித்த போது 2 சிங்கள சகோதரர்களையும் ஒரு தமிழ் சகோதரர் நியமித்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் அந்த முதல் தடவையாக ஒரு முஸ்லிம் நியமிக்கப்படாமல் வேறு இனத்தைச் சேர்ந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம் சமூகத்தினுடைய முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக சபையில் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இந்த நாட்டிலே 1947ஆம் ஆண்டு முதலாவது அமைச்சரவை ஹானரபிள் டிஎஸ் சேனநாயக் அவர்கள் தலைமையில் அமைந்தபோது 14 அமைச்சர்களை கொண்ட அந்த அமைச்சிலே மர்ஹூம் டாக்டர் டிபி ஜாயா அவர்கள் முதலாவது அமைச்சராக இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 1952ஆம் ஆண்டிலே ஹானரபிள் டட்லி சேனநாயக் அவர்களுடைய அமைச்சரவையிலே மர்ஹூம் டாக்டர் எம்சிஎம் கலீல் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். அதேபோன்று 1956ஆம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்களுடைய ஆட்சியிலே மர்ஹூம் சிஏஎஸ் மரைக்கார் அவர்கள் முக்கியமான கேபினட் மினிஸ்டராக இருந்தார்கள். அதேபோன்று தொடர்ந்து வந்து 1970ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் அம்மையாருடைய ஆட்சியிலே மர்ஹூம் அல்ஹாஜ் டாக்டர் பதியுதீன் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். இப்படி கடந்த 80 ஆண்டுகளாக 47ஆம் ஆண்டு தொடக்கம் 80 ஆண்டுகளாக 24ஆம் ஆண்டு வரையும் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் ஒருவர், இருவர், சில சந்தர்ப்பங்களில் 5 பேர் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி பதவியேற்று அவருடைய அரசாங்கம் அமைத்ததன் பின்னர் அந்த அமைச்சரவையிலே ஒரு முஸ்லீம் ஒரு நபர் கூட அமைச்சராக நியமிக்கப்படவில்லை. இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசிய போதெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில், முஸ்லீம்களிலே அனுபவம் உள்ளவர்கள் அல்லது தகுதியானவர்கள், குவாலிஃபைடாக்கள் இதில் இருக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு MBBS டாக்டர் ரிஸ்வி சாலி, நீங்கள் மிகச்சிறந்த ஒரு அரசியல் பின்னணியை கொண்ட ஒருவர், நீண்ட காலமாக இந்த ஜேவிபி கட்சியில் அங்கத்தவராக இருந்த ஒருவர். அதே போன்றுதான் ஒரு வைத்தியர், நீங்கள் மிகச்சிறந்த ஒரு வைத்திய நிபுணர். அதேபோன்று பொறியியலாளர் அக்ரம் அவர்கள் ஒரு BSc என்ஜினியர், மொரட்டுவல் பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு என்ஜினியர், நல்ல அனுபவம் உள்ள ஒருவர். அதே போன்றுதான் எங்களுடைய கௌரவ டிப்யூட்டி மினிஸ்டர் முனீர் முலஃபர் அவர்களும் ஒரு கிராஜுவேட் BSc ஒரு BA பட்டதாரி அவர்கள். அதேபோன்று ஹானரபிள் ஆதம் பாவா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு BSc சயின்ஸ் கிராஜுவேட் டீச்சர் அவர். அதேபோன்று ஹானரபிள் அஸ்லம் அவரும் ஒரு பட்டதாரி, ஒரு ஆசிரியர். அதேபோன்று அங்கிருக்கின்ற எல்லா அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் 3 மொழிகளிலும் பேசக்கூடிய ஆற்றலுள்ள, கல்வியிலே மிகச்சிறந்த பட்டங்களை பெற்றவர்கள். அதே நேரம் அவர்கள் சோமவன்ச அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த ஜேவிபி கட்சியிலே இருக்கின்றவர்கள். ஆகவே இவர்களை விட தகுதியானவர்களை விட நாங்கள் உங்களோட இருக்கின்ற அமைச்சரவை எடுத்து பார்க்கின்ற போது சில ஓலவல் கூட படிக்காதவர்கள் கூட, பாடசாலைக்கு செல்லாதவர்கள் கூட உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறார்கள். அதே போன்று ஏலவல் பரீட்சை எழுதாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதேபோன்று சாதாரண டிப்ளோமாக்களை முடித்தவர்கள் பலர் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் படித்திருக்கிறார்கள், 3 பாஷையும் தெரிந்தவர்கள், நன்கு பட்டங்களை பெற்றவர்களாகவே நல்ல அனுபவமுள்ள ஒருவரை நீங்கள் நியமிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. ஏனென்றால் இது முஸ்லீம்களுடைய உரிமை. கடந்த 80 வருடங்களாக நாங்கள் அனுபவித்து வருகின்ற ஒரு உரிமை தான் இந்த நாட்டினுடைய ஆக உயர்ந்த தீர்மானங்கள் எடுக்கின்ற அமைச்சரவையிலே ஒரு முஸ்லிம் ஒரு உறுப்பினராக இருப்பது. அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல குழுக்கள்
நியமிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆணைக்குழுக்கள், பல கமிஷன்கள், குறிப்பாக கல்வி அமைச்சிலே பல நியமனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அநேகமான குழுக்களிலும் அந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் நியமிக்கப்படாமை மிக ஒரு கவலையான ஒரு சம்பவமாகும். அதே போன்றுதான் இறுதியாக இப்பொழுது எல்லை நிர்ணய ஆணையக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழு என்பது ஒரு முக்கியமான ஆணைக்குழு கௌரவ சபாநாயகர் அவர்களே. இது இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்ற போது எல்லைகளை பிரிப்பதற்காக ஜனாதிபதியால் சட்டத்தால் நியமிக்கப்படும் ஆணைக்குழு. அந்த ஆணைக்குழுவும் சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இன்று வரையும் 25ஆம் ஆண்டு வரையும் அந்த குழுக்களிலே 3 பேர் இருப்பார்கள். சட்டப்படி ஒரு முஸ்லீம் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார். 1959ஆம் ஆண்டு கவர்னர் ஜெனரல் நியமிக்கின்ற போது MA சத்தார் மரைக்கார் என்கின்ற ஒருவர் அந்த குழுவிலே இருக்கிறார். 3 பேரிலே 1974ஆம் ஆண்டு ஷாகுல் ஹமீத் முகமது ஜுபைர் என்பவர் அன்று ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு அந்த குழுவிலே இருக்கிறார். 1988ஆம் ஆண்டு அப்துல் மஜீத் முகமது ஷஹாப்டீன் AMM ஷஹாப்டீன் அவர் அந்த தேர்தல் ஆணைக்குழுவிலே இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கடைசியாக இருந்த குழுவிலே முன்னாள் செயலாளர் ஷேக் அமீர் அவர்கள் இருக்கிறார். இப்படி 80 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய நான் இந்த முழு தகவல்களையும் நான் இந்த சபையிலே ஒப்படைக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த யார் இந்த குழு எப்பொழுது நியமனம் எல்லாம் என்னிடத்திலே இருக்கிறது. 80 ஆண்டுகளாக நாங்கள் அந்த உரிமையை அனுபவித்து வருகிறோம். அந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிலே ஒரு முஸ்லீம் ஒருவர் தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் ஜனாதிபதி அவர்கள் 3 பேரை நியமித்த போது 2 சிங்கள சகோதரர்களையும் ஒரு தமிழ் சகோதரர் நியமித்திருக்கிறார். ஒரு முஸ்லீம் அந்த முதல் தடவையாக ஒரு முஸ்லீம் நியமிக்கப்படாமல் வேறு இனத்தைச் சேர்ந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பிலே நான் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய போது கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் த குவாலிஃபைட் பர்சன்ஸ் இல்லை, தொழில்நுட்பம் தொடர்பான ஆட்கள் இல்லை, ஆகவே தான் அவர்களை நாங்கள் நியமிக்கவில்லை என்று அவர் சொன்னது மிகவும் கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த செய்திகளை வெளியிலே கேட்பவர்கள் அமைச்சரவையில் இருப்பதற்கு முஸ்லீம்களுக்கு தகுதி இல்லை, இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிலே இருப்பதற்கு முஸ்லீம்களுக்கு தகுதி இல்லை என்ற ஒரு பிழையான செய்தியை கொடுக்கும் கௌரவ சபாநாயகர் அவர்களே. உண்மையிலேயே தேர்தல் திணைக்களத்திலே வேலை செய்கின்ற மிக சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் வேலை செய்தவர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஜியோகிராஃபி அந்த புவியியல் துறையிலே, ஏனென்றால் புவியியல் துறையைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். இப்பொழுது நியமிக்கப்பட்டவரை விடவும் அனுபவம் உள்ள பேராதனை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக கடமையாற்றிய பேராசிரியர் நௌஃபல் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் ஒரு மேப்பிங்லே இலங்கையிலே ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட், டிஜிட்டல் மேப்பிங்லே அவர் செய்த ஒருவர், பேராதனை பல்கலைக்கழகத்துடைய சிறந்த ஒரு பேராசிரியர், அப்படியானவர் இருக்கிறார். அதே போன்று நிர்வாக உத்தியோகத்தர்கள் என்று வருகின்ற போது முன்னாள் செயலாளர் சிரேஷ்ட கடைசியாக கடந்த 2-3 மாதங்கள் வரையும் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சினுடைய செயலாளர் கடமையாற்றிய ஷேக் நபவி அவர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் இந்த ஆணைக்குழு கடமையாற்றிய செயலாளர் அமீர் இருக்கிறார். இப்படி பலர் இருக்கிறார்கள். ஆகவே தகுதியானவர்கள், 3 பாஷையும் தெரிந்தவர்கள், மிக தெளிவானவர்கள் இருக்கின்ற போதெல்லாம் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லக்கூடாது. இது எங்களுடைய உரிமை. 80 வருடங்களாக இந்த சமுதாயம் அனுபவித்து வருகின்ற உரிமை. நாங்கள் எந்த காரணம் கொண்டு விட்டுவிடக்கூடாது. ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் இது தொடர்பிலே ஏதாவது நாங்கள் இந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற போது நாங்கள் இனவாதிகள், இனவாதத்தை பற்றி பேசுகின்றோம் என்று எங்களை பார்த்து சொல்கிறார்கள். நாங்கள் இனவாதம் பேசவில்லை. ஒரு இனத்தை பற்றி, ஒரு இடத்திலே பிரச்சனையை பற்றி, ஒரு இனத்துக்கு இருக்கின்ற உரிமையை மறுக்கின்ற போது அதை பேசுவது எங்களுடைய கடமை. எனக்கு வாக்களித்த மக்கள் எனக்கு சொன்னதெல்லாம் உன்னுடைய சமூகத்துக்காக நீ பேசு, முடியுமான ஒரு சமூகத்தில் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீ போராண்டுதான் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய கடமை. ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, அரசாங்கத்திலே இருக்கின்ற முஸ்லிம் எம்பிக்கள், இது நீங்கள் இருக்கிறீர்கள், நாங்கள் கடந்த ஆண்டுகளில் இருந்தோம், நாளை இன்னும் வருவார்கள். ஆனால் நீங்கள் இவ்வாறான ஆணைக்குழுக்களிலும் இவ்வாறான அமைச்சரவையிலும் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து எங்களுக்கு முஸ்லீம்கள் தேவையில்லை, யார் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தீர்மானித்து விட்டால்
அடுத்த முறை வருகின்ற அரசாங்கங்களுக்கு முஸ்லிம்களை முற்று முழுதாக இந்த குழுக்களிலிருந்தும் அமைச்சரவையிலிருந்தும் நீக்கி தனியான தீர்மானங்களை எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்குகிறீர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு மறுமொழி சொல்லியாக வேண்டும். உங்கள் மீது இருக்கின்ற மிகப்பெரிய கடமை எங்களுடைய சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய அறிஞர் சித்திரபை, டிபி ஜாயா, டாக்டர் எம்சிஎம் கலீல், டாக்டர் பதீதி மஹமூத், சர் ராசிக் ஃபரீத் போன்ற எங்களுடைய அட்வொகேட் அப்துல் காதர் போன்ற எங்களுடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் போராடி பெற்று தந்த உரிமை. ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்ற போது துருக்கு தொப்பியுடன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்ன போதுதான் அட்வொகேட் அப்துல் காதர் மிகப்பெரிய போராட்டத்தை செய்து ஒரு தொப்பி போடுகின்ற உரிமையை கூட அவர் எங்களுக்கு பெற்று தந்தார். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடத்திலே கவனம் செலுத்த வேண்டும். யாரும் ஆட்சி செய்யலாம், ஆனால் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் எங்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பது எங்களுடைய கடமையாகும். நாங்கள் இனவாதம் பேசவில்லை. சில சில்லறைகள், கேவலம் பிரதேச சபைக்கு கூட போக முடியாத சில்லறைகள் எல்லாம் குப்பைகள் எங்களை பற்றி இனவாதிகள் சொல்கிறார்கள். எங்களுடைய உரிமை, எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த விடயத்திலே கௌரவ முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்கத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியோடு பிரதமரோடு அரசாங்கத்தோடு பேசி எங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுவதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த காரணங்களை சொல்லியும் எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை இல்லாமலாக்குவதற்கு உதவி செய்யக்கூடாது என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.